ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போறோம். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரைய வந்து நல்லா க்ளீன் பண்ணி, வாஷ் பண்ணி, இந்த மாரி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1 1/2 வெங்காயம் இந்த மாரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் 4, 5 பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேர்க்கடலை வச்சிருக்கேன். ஸோ இந்த வேர்க்கடலைய வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்ஸியில வந்து ஒண்ணும் பாதியுமா அரைச்சுக்கணும். இப்ப சைட் பை சைடு நான் வந்து தண்ணிய கொதிக்க வச்சிருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கிறதுல என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வெங்காயம், அப்புறம் இந்த பூண்டெல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பூண்டு, இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்ட பின்னாடி இந்த முருங்கைக்கீரைய எடுத்து இதில போட்டுறணும். இதில போட்டு குக் பண்ணணும். ஸோ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்கீரைய எடுத்து இதில போட்டுடலாம். ஸோ எல்லா முருங்கைக்கீரையும் போட்டுட்டேன். இது இந்த மாதிரி குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம். இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சிடணும். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், சாஃப்டாக வேகணும். அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். ஸோ நான் மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் குக் ஆகுதான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும் இந்த கீரை. நான் வந்து சொன்ன மாதிரி வேர்க்கடலையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து தண்ணி அளவு மாத்திரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இந்த வேர்க்கடலை இதில் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெய்லாம் கூட எதுவும் ஊற்றலை நான். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இதை வந்து நல்லா இதோட கலரி விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் நிறுத்திடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் ரைஸோட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் தான். ஸோ ரசமும் இந்த முருங்கைக்கீரை பொரியலும் தான். ஸோ இது தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம பண்ண முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுங்க. இதில் அயர்ன் இருக்குது, விட்டமின் பி இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டா அயர்ன் சத்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆயிலே போடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.